ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். அபூ உபைதா, இந்த உமர் கேவலமானவனாக இருந்தான். உமர் கேவலமானவனாக இருந்தான், இழிவாக இருந்தான், ஒன்றுமே தெரியாம இருந்தான். அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்தது எதன் மூலமாக தெரியுமா? ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். இஸ்லாத்தை தந்துதான் அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். எப்படி வார்த்தை சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும், உலகத்துல வாழ்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் படிப்பினையாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஃபைனிப்தகைனல் இஸ்ஸத பிகைரி மா அஅஸ்ஸனல்லாஹ் அஸல்லனல்லாஹ். ஏ முஸ்லிம்களே, எப்பொழுது நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற எதன் மூலமாவது கண்ணியத்தை தேடுவீர்களோ அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான். கண்ணியம் எங்க இருக்குது? இஸ்லாத்துல இருக்குது. நபிய கொல்ல வந்தவர் நான். வாள் எடுத்துக்கிட்டு நபிய கொல்ல வந்தாங்களா இல்லையா? வாளோ யாருக்கும் தைரியம் வரல, யாருக்கும் தைரியம் வரல. வாள் எடுத்து சொன்னார், நான் ஆம்பளை, நான் வெற்றே முகம்மதுடைய தலைவர். அப்படி வந்தவர, அப்படி வந்த என்ன? ஒரு குர்ஆன் ஆயத்து தானே, ஒரு குர்ஆன் வசனம். வாள் எடுத்துக்கிட்டு போறார் வெட்டுறதுக்கு. போகல ஒருத்தர் சொல்றார் இடையில, சாத் இப்னு அபி வக்காஸ் நினைக்கிறேன், சொன்னார், நீ முகம்மத வெட்டுறதுக்கு முன்னால உண்ட குடும்பத்தை பார். ஏன் எந்த குடும்பத்துக்கு என்ன? உண்ட தங்கச்சி ஃபாத்திமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கச்சியும் ஃபாத்திமா, உண்ட தங்கச்சி ஃபாத்திமா, அவட மச்சான், ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு போய்த்துட்டான். மாப்பிள்ளையும் பொண்டாட்டி முஸ்லீம் ஆயிட்டான். எப்படி ஆத்திரம் வரும், எப்படி கோபம் வரும். வீட்டுக்கு வந்தா வந்த வரத்துல ஓங்கி பலார்னு விட்டாங்க. தங்கச்சியில கண்ணத்துல அற உண்டு, கண்ணம் வெடிச்சு ரத்தம் வருது. அரைஞ்ச அறையில ரத்தம் வாருனா எப்படி கையாயிருக்கும் அது? அரைஞ்ச அறையில ரத்தம். மச்சான தூக்கி போட்டு மிதிச்சாங்க. இஸ்லாத்துக்கா போனீங்க? நீங்க இஸ்லாத்துக்கா போனீங்க? ஃபாத்திமாவும் யாரு? உமரோட பிறந்த பொம்பளை தானே. சிங்கத்தோட சிங்கம் தானே பிறக்கும், சிங்கத்தோட பூனையா பிறக்கும். அதுவும் சொன்னிச்சு, ஆமா நாங்க இஸ்லாத்துக்கு போய்த்துட்டோம், உன்னால என்ன செய்யலுமோ செஞ்சுக்கோ. இப்ப வெக்கம் வந்துட்டு. ஏன்? பொம்பளை கடிச்சிட்டோமே, கண்ணத்துல ரத்தம் வருது, வெக்கம் வந்துட்டு. இப்ப கண்ணுல ஒரு தாள் படுது. தாள் என்ன தாள்? குர்ஆன் வசனம். என்னது என்று கேட்டார். அது குர்ஆன், தாங்க. தர முடியாது, நீ அசுத்தமானால் குளிச்சிட்டு வந்தா தான் தருவோம். எவ்வளவு கேட்டு பார்த்தார், தரல. போய் குளிச்சிட்டு வந்து அந்த வசனத்தை எடுத்து படிச்சார். சூரா தாஹா, ஒரு வசனம். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. அல்லாஹ் சொல்றான், இன்னனி நிச்சயமாக நான், லா இலாஹ இல்லா அன என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, நான் தான் அல்லாஹ். எப்படி வசனம்? ஃபஅபுதுனி என்னை மட்டும் வணங்குங்கள், வஅகிமிஸ் ஸலா லிذிக்ரி என்னை ஞாபகப்படுத்துவதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள். படிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வெட்டுவதற்கு ஏந்தின வாள் கீழே விழுது. முகமெல்லாம்